ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ பவர் ஆப் 1 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில், அந்த கேண்டிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூஷனல்லாம் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய பொசிஷனில் வந்து கரெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த 1 மணி நேரம், லாஸ்ட்டு 1 மணி நேரம் தான், ஓகேவா? ஸோ மார்னிங் 1 ஹவர் கேண்டிலில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே போட்டிருக்கோம். ஐபின்னு சொல்லிட்டு, ஸோ இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் அதாவது இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து லாஸ்ட் 1 ஹவர் கேண்டிலுடைய இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த 1 ஹவர் தியரிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லாஸ்ட் 1 ஹவர் கேண்டிலுடைய இதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9 மூவிங் ஆவரேஜ் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இண்டிகேட்டரில் நம்ம 9 மூவிங் ஆவரேஜ் நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணுறோம். ஸோ இது லோ, ஓகே. ஸோ இது ஹை. லாஸ்ட் 1 ஹவர் கேண்டிலுடைய ஹைலோ மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில் இது, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய லோ, கீழே நம்ம லோ கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த லோவில் இருந்து தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் கேண்டிலில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லோவில் இருந்து மார்க்கெட் வந்து பை நடந்திருக்கு. இந்த கேண்டிலாக நீங்கள் பாருங்கள். ஸோ கேண்டிலாக பார்த்தீங்க அப்படின்னா பாடி வந்து கம்ப்ளீட்டாக மேலே இருக்குது. மேலே வந்து விக்கு வந்து இதில் செல்லிங் கம்மியாக தான் இருக்குது. பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவ்வளோ பையிங் நடந்திருக்கு இந்த கேண்டிலில். அப்போ நமக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பையிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 1 ஹவர் கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணுறோம். அது ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. 1 ஹவர் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. கீழே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, ஆப்ஷனில் காலை வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு யூனிக்காக நம்ம வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 9 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் 9 கேண்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸுடைய லைன் தான் இந்த 9 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம அடுத்து வந்து நம்மளுடைய 1 ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து காலை பை பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், பை நம்ம எங்கே பை எடுக்கிறோமோ அந்த கேண்டிலுக்கு மேலே, அதாவது ப்ராஃபிட் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சதுனாலே
ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டீசெண்டாக நம்ம வெளியே வந்துடணும். இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேட் நம்ம வந்து நிறையா வீடியோக்குள்ளே நம்ம சொல்லக்கூடியது. ஒரு 500 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டாலே போதும். ரொம்ப டீசெண்டாக அழகாக நம்ம வந்து நீட்டாக வெளியே வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்கே பாருங்கள், நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டைம்லேயும் நமக்கு ஒரு என்ட்ரி. ஓகேவா? ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 பக்கமுமே இந்த கேண்டில் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த லைனில் இருக்குது, ஆனால் 2 பக்கமே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து திருப்பி வந்து நம்ம பை நடந்திருக்கு. அப்போ நமக்கு முழுமையாக ஒரு 1 ஹவர் ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும், இந்த லைனுக்கு மேலே இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக வந்து 1:30. ஸோ 1:30க்கு திருப்பி நமக்கு ஒரு என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து மேலே வந்து இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி ஆனீங்கன்னா கீழே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். கீழே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங் தான் நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சிங். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்ம வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து 1 ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டைமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லாஸ்ட் 1 ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றுமே தெரில, மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பை பண்ணுறதா செல் பண்ணுறதான்னு தெரிலன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இந்த 9 மூவிங் ஆவரேஜ் வித் வந்து அந்த நம்ம 1 ஹவர் கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைன் இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சின்ன ப்ராஃபிட். ஓகேவா? ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரேடோட நிப்பாட்டிக்கோங்க. ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஓகே, சரியா அந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் 1 ஹவர் கேண்டிலுடைய தியரி நம்ம சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ நிறையா நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நாம் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூரசி வச்சு தான் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வீடியோவாக நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பமாக இருப்பேன். அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.